வட்டி சின்ன விஷயமா போய்த்து, சீதனம் சின்ன விஷயமா போய்த்து, விபச்சாரம் சின்ன விஷயமா போய்த்து, போதைப் பொருள் சின்ன விஷயமா போய்த்து. ஆனா போட்டோ குடிச்சா ஹராம், சாராயம் வருஷம் உள்ள குடிக்கலாம், நோமுக குடிச்சா ஹராம். என்னடா இஸ்லாம் இது? அப்படி இல்ல, மார்க்கம் சொல்ற விஷயம் வேற. இத உலமாக்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆக்குறதுக்கு குறவு இடி மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. கையில ஒரு போனும் ஒரு வாட்சும் முள்ளம் மண்டிர மண்ட மாதிரி முடியையும் கூட்டி வச்சுக்கிட்டு இடுப்பால வழுகிற ரவுசரையும் போட்டுக்கிட்டு பளபளக்கிற சுவையும் போட்டுக்கு வந்தா நம்பி அவன் எங்க கூப்பிட்டாலும் போற. அவ்வளவு காலமும் பெத்து வளர்த்த உம்மா பாப்பா ஞாபகத்துக்கு வாரதும் இல்ல, குடும்பத்துல மானம் வைத்திருமுங்கிற ஞாபகமும் இல்ல, மறுமைக்கு பிறகு சூட்டுக்கோள் வைக்கப்படுங்கிற ஞாபகமும் இல்ல. ஆன்லைன் படிப்பு ஆன்லைன் படிப்பு ஆன்லைன் படிப்புன்னு பிள்ளைகள காலம் போகுது. ஆன்லைன்லயும் போன்லயும் ஆபாசமான காட்சிகளையும். உம்மாக்கும் கணக்கு இல்ல, வாப்பாக்கும் கணக்கு இல்ல, பாதுகாவலரும் இல்ல, காவலரும் இல்ல, படிச்ச படிப்புக்கு பிரதிபலனும் இல்ல. பிள்ளைகள் சித்தி வராம போகுது, ஃபைல் ஆகுது. இவ்வளவு காலமும் போன வச்சுக்க படிச்ச ஏன் பாஸ் ஆகலன்னு கேட்க ஆள் இல்ல. அதுக்கு போற ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வெளியாகுது. எங்க போறான்னு சொல்லி கேட்டா ஹேண்ட்பேக்கோட கோஷிக்கு போறாங்களாம். ஓயல மேறல ஏல மேறல, அதுக்கு போற என்னத்துக்கு கோஷி? ரோட்டு வழிய பிள்ளைகள் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம சீரழிஞ்சு தெரியுது. ஆம்பளை பிள்ளைகளோட பேசிட்டு இருக்கு, அஜ்னபியும் இல்ல மஹரமியும் இல்ல. பஸ் ஹோல்டுக்குள்ள போய் பார்த்தா 4-5 பஸ் அந்த ஹோல்ட பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. வீட்டை போற பஸ் ஒரு பஸ்ல ஏறுது இல்ல. கடைசியா இருட்டு பட்டத்துக்கு போறவு சனம் கூட வர பஸ் பார்த்து ஏறி போகுது. இதெல்லாம் யாரு கேட்கிற? பள்ளியால கேட்கணும், உலமாக்கள் கேட்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்கள் கேட்கணும். ஒத்தரும் கேட்காங்களும் இல்ல, பாக்கங்களும் இல்ல. கேட்டா புள்ள படிக்குது. இப்படி ஒரு படிப்பு தேவையா? கடைசியில கூடி கோடினத்துக்கு போற ஊன்னு கத்துற. போலீஸ்ல வேலையையும் அதிகரிச்சு, ஊர் மக்கள வேலையையும் அதிகரிச்சு, தேவையில்லாம மீடியாக்கள்ல போய் சமூகத்துல பேரையும் கெடுத்து கடந்துக்கு பதற ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை சமூக வலைத்தளங்களுக்கு வந்துவிட்டால் அது சமூக பிரச்சனையாக மாறுகிறது. அதனால் ஏற்படும் விளைவுகளை குறிப்பிட்ட சமூகம் நாளடைவில் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காக பேச வந்திருக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு எமது பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக மிகவும் கவலையோடும் ஆத்திரத்தோடும் மனவேதனையோடும் இந்த காணொலியை பதிவிறக்கம் செய்கிறேன். எங்கட பிள்ளைகளை ஒரு காலத்துல எப்படி பத்திரமா வளர்த்தோம், எத்தனை போதனைகளை செஞ்சோம், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, பயபக்தியாக வளர்த்தோம். இன்றைக்கு நம்மட பிள்ளைகள் நம்மட கண்ணுக்கு முன்னுக்கே சீரழிஞ்சு போகுதுகள். உலக மயமாக்கலுங்கிற பேருல, ஆன்லைன் கற்பித்தலுங்கிற பேருல, தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிற பேருல தந்த பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் முக்கியமான காரணம். முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பருவ வயது அடைந்த பிள்ளையாக இருந்தாலும் அடையாத பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தேவையான விஷயம் மார்க்கம், இறை நம்பிக்கை, உறுதியான ஈமான், பெற்றோரை மதிக்கும் பண்பாடு, அந்நிய ஆண்களோடு பழகாமல் இருப்பது, அந்நிய ஆண்களோடு எப்படி பழக வேண்டும் என்ற முறைமை, அந்நிய ஆண்களை கண்டால் தலையை குனிய வேண்டும் என்பது, ஆடை அணிகள், ஆடைகளை எப்படி ஒழுக்கமாக அணிய வேண்டும் என்பது, ஐவேள தொழுகை, இறை பக்தி, இறை அச்சம், இதான் தேவை. லேப்டாப்பும் டேப்பும் ஸ்மார்ட் போனும் இல்ல. சமூக மயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி என்கிற பேருல, ஆன்லைன் கற்பித்தல்ங்கிற பேருல பிள்ளைகள் நாசமா போகுது. பாக்குறதுக்கு நேரம் இல்ல. பாப்பாக்கு தொழில், உம்மாக்கு தொழில், பிள்ளைகளை பாக்குறதுக்கு நேரம் இல்ல. தயவு செய்து அனைத்து பெற்றோர்களிடத்திலும் நான் கெஞ்சி கேட்கும் ஒரு விடயம், பெண் பிள்ளையை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட பொன்னான நேரத்துல உங்களோட பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. காசு உழைக்கத்தான் வேணும், வியாபாரம் செய்யத்தான் வேணும், எல்லா தொழிலும் செய்யத்தான் வேணும். அந்த பொன்னான நேரங்கள்ல அந்த நேரத்துல பாதியையாவது உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க ஒதுக்குங்க. ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு அதை பத்தி கவலைப்பட்டும் வேலை இல்லை, அதை பத்தி மன்றாடியும் வேலை இல்லை. உங்களோட பிள்ளையால உங்களோட பேருக்கு ஒரு சின்ன கலங்கம் வந்தா மௌத்து வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்கவும் முடியாது, மரணத்திற்கு பிறகு நீங்க நிம்மதியா இருக்கவும் முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகள் செய்யும் பாவத்திலும் பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரையும் பராமரிக்காத பிள்ளைகளுக்கும் பாவம் இருக்கிறது. பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்தால் மட்டும் போதாது, பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கினால் மட்டும் போதாது. பிள்ளைகளுக்கு அன்பை காட்டணும், பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்டணும், பிள்ளைகளை அரவணைக்கணும். ஒருவேளை சாப்பாடையாவது உங்களோட கையால நீங்க ஊட்டி விடணும். பிள்ளைகள எதிர்பார்ப்பு, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும், வீட்டுக்குள்ள நீங்க சரியான பாசத்தை கொடுக்காட்டி, வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைகள துன்பத்திலையும் சந்தோஷத்திலையும் நீங்க பங்கெடுக்காட்டி, வெளியால இருந்து வார ஒரு கருத்த ஆடு, அவன் தூள்காரனா இருந்தாலும் சரி, ஐஸ்காரனா இருந்தாலும் சரி, கஞ்சாக்காரன் என்ன காரனா இருந்தாலும், கொலகாரனா இருந்தாலும், அவனோட போய் நாளைக்கு அதுல தீர்வு என்ன? ஒரு சூட்கேஸ் பொட்டிக்குள்ளேயோ, ஒரு கார்ட்போர்ட் பொட்டிக்குள்ளேயோ, ஒரு ரயில்வே ட்ரக்லயோ, ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ளேயோ, நிறுத்தி வைத்திருக்கும் ஒரு வாகனத்துக்குள்ளேயோ உங்களோட புள்ளட சடலம் இருக்கும். நாம் அனைவரும் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இஸ்லாமிய சட்டம் என்றால் என்ன, எமது நாட்டின் சட்டம் என்றால் என்ன. முதல்ல இஸ்லாம் சொல்ற ஒரு விஷயம், முதலில் இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் எட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயம்,
நாம எந்த நாட்டுல வாழ்றோமோ, நாம எந்த சூழல்ல வாழ்றோமோ அந்த சட்ட திட்டங்களை மதித்து ஒழுக்கமாக வாழ வேண்டும். 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு புள்ள 14 வயசா இருக்கலாம், 15 வயசா இருக்கலாம், பருவ வயது அடைந்து இருக்கலாம். அந்த புள்ள ஸ்கூலுக்கு போய் பாடசாலைக்கு போய் படித்துக்கொண்டு தன் எதிர்காலத்தை பத்தின சிந்தனையோட இருக்க போக்குள்ள பேசி கதைச்சி காதல் கர்மம்ங்கிற பேருல அந்த புள்ளட மண்டைய குழப்பி ஆசை வார்த்தைகளை காட்டி மோகத்தை ஏற்படுத்தி அள்ளிக்கிட்டு ஓடினா அது கிரைம். இட்ஸ் a crime. அந்த புள்ள உங்களோட விரும்பி வந்தாலும் கிரைம். அந்த புள்ள என்ன கூட்டிக்கு போங்கன்னு சொல்லி நீங்க கூட்டிக்கு போனாலும் அது கிரைம். அதுதான் நம்ம நாட்டு சட்டம். அழகிய மார்க்கம் இஸ்லாம் எத்தனையோ நல்ல விடயங்களை எங்களுக்கு ஏற்றி வைத்திருக்கிறது, எங்களுக்கு ஏவி இருக்கிறது. அதை எல்லாத்தையும் முட்டு போட்டு இந்த சின்ன வயசுல கல்யாணம் முடிக்கிறத மட்டும் நாம நியாயப்படுத்தலாமா? அந்த காலத்தின் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அதிக அளவிலான பெண்கள் இருந்தார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருந்தது, அதிக அளவிலான ஆண்கள் இருந்தார்கள். அதனால் பல திருமணம் அனுமதிக்கப்பட்டது, சின்ன வயசு இளவயது திருமணம் அனுமதிக்கப்பட்டது. இப்ப அப்படி அறிக்கை பிள்ளைகள் படிக்கணும், பெரிய ஆளாகணும், ஒரு பட்டதாரி ஆகணும், ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடணும். ஒவ்வொரு தனி மனித உரிமைகளும் அந்த மனிதர்களுக்கு சரிசமமாக ஆண் பெண் பேதம் என்று கொடுக்கப்பட வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமிய முறைப்படி பார்த்தாலும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு 25 வயது இருக்கும் பொழுது கதீஜா நாயகி அவர்களுக்கு 40 வயசு பெண்ணை 25 வயதில் திருமணம் செய்து வாழ்க்கை கொடுத்தார்கள். அப்படி செய்வோமே, அப்படி செய்ய மாட்டோம். நமக்கு எந்த பக்கம் வாசி இருக்கோ அந்த பக்கம் இஸ்லாத்தை கொண்டாட. இப்படித்தான் தூளுக்கும் ஐஸுக்கும் போதைகளுக்கும் அடிமையாகி 30 வயசு 35 வயசு 40 வயசுல ஸ்கூல் பிள்ளைகளுக்கு புத்தி சுவாதீனம் குறைஞ்ச பிள்ளைகளுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மா வெளிநாட்டுல இருப்பா, பாப்பா போதைக்கு அடிமையா இருப்பார், இல்லாட்டி உம்மா ஒரு கல்யாணம் பாப்பா ஒரு கல்யாணம். இந்த பிள்ளைக்கு அன்பு இல்ல, வெளியால இருந்து வர பச்சோந்திகள் அன்பை கண்டு ஏமாறுற, கடைசியில் அவனுக்கு நடு ரோட்டுல பொணமா போட்டு போற. பாக்குறதுக்கு குறவு இடி மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, கையில ஒரு போனும் ஒரு ஒச்சும் முள்ள மண்டிர மண்ட மாதிரி முடியையும் கூட்டி வச்சுக்கிட்டு இடுப்பால வழுகிற ரவுசரையும் போட்டுக்கிட்டு பளபளக்கிற சுவையும் போட்டுக்கு வந்தா நம்பி அவன் எங்க கூப்பிட்டாலும் போற. அவ்வளவு காலமும் பெத்து வளர்த்த உம்மா பாப்பா ஞாபகத்துக்கு வாரதும் இல்ல, குடும்பத்துல மானம் வைத்திருமுங்கிற ஞாபகமும் இல்ல, மறுமைக்கு பிறகு சூட்டுக்கோள் வைக்கப்படுங்கிற ஞாபகமும் இல்ல. சிறுவர் துஷ்பிரயோகத்தை எமது நாடு அனுமதிக்கவில்லை, இளம் வயது திருமணத்தை எமது நாடு அனுமதிக்கவில்லை. அதே போன்று ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையாக இருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஒன்று கணவன் மனைவியா இருக்கணும், அப்படி இல்லாட்டி சகோதரன் சகோதரியா இருக்கணும், ரத்த சொந்தமா இருக்கணும். இது ஒன்றும் இல்ல, ஆரம்பமே அசுத்தம், அதுல நாங்க சுத்தம் கொண்டு வர ஒரு கதை. சமூக வலைத்தளங்களில் இருப்பவர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் சகோதரிகள் இருக்கிறார்கள். நம்ம வீட்டை நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்தா நாம சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு இதை பகிர்ந்துக்கிட்டு இதுக்கு மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருப்போமா? கதை கலங்கி போய்த்திருவோம், அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு அழுவோம், அவமானம் தாங்க முடியாம தலை குனிந்து நடப்போம். நம்மட வீட்டுக்குள்ள ஒன்று நடந்தா அப்படி இன்னொருத்தண்ட வீட்டுக்குள்ள நடந்த நகைச்சுவையா? இப்ப கொஞ்சம் பேர் வருவாங்க, அவிச்ச முட்டட கோதுகள், அது குப்பையில தானே எறிகிற, அப்படித்தான் அவங்க எனக்கு வந்து விமர்சனம் செய்வாங்க. இஸ்லாத்தை கேவலப்படுத்திட்டீங்க, மார்க்கத்தை அப்படி சொல்லிட்டீங்கன்னா ரத்தத்துல ஊறிருக்கு அவங்களுக்கு. இஸ்லாம் ஈமான்ல ஊறணும், ரத்தத்துல ஊறினா மூளையை அடைச்சிடும், மூளை அடைச்சா இஸ்லாம் இல்லாத மகளா இஸ்லாம். இன்றைய சமுதாயத்தின் நிலையை பார்த்துக் கொண்டு என்னால் பேசாமல் இருக்க முடியாது. வட்டி சின்ன விஷயமா போய்த்து, சீதனம் சின்ன விஷயமா போய்த்து, விபச்சாரம் சின்ன விஷயமா போய்த்து, போதைப் பொருள் சின்ன விஷயமா போய்த்து. ஆனா போட்டோ குடிச்சா ஹராம், சாராயம் பரிசம் உள்ள குடிக்கலாம், நோமுக குடிச்சா ஹராம். என்னடா இஸ்லாம் இது? அப்படி இல்ல, மார்க்கம் சொல்ற விஷயம் வேற. இத உலமாக்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தயவு செய்து ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்று யோசிச்சு தலையை பிச்சு கத்தி கொளறதை விட இந்த விடயத்தை நடக்காமல் எப்படி தடுக்கலாம் என்ற வழிகளை பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன்.